எல்லாம் சேர்ந்து ஊழ விட்டுருச்சுப்பா. 1.5 மாசத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மம்மி ஒரே ஹாப்பியா இருக்குது. இருக்கும்டி, இருக்கும். ஹாப்பியா தான் இருக்கும், இல்லாமலா இருக்கும். பின்ன இங்க பாருங்கம்மா, போன வருஷம் கோடை நாளையில எங்களை ஏமாத்துற மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு பிக்னிக் பிளான் பண்றோம். அப்புறம் 3 வேளை என்ன சமைக்கணுங்கிறத மெனு போட்டு கொடுக்குறேம்மா, மெனு போட்டு கொடுக்குறேன். அதுல உள்ள மாதிரி சும்மா பர்ஃபெக்டா டைமிங்க்கு தட்டுல வந்து டான்னு சாப்பாடு வந்து உட்காரணும். அதுவும் வெரைட்டியா டேஸ்டியா. அடாடாடா, புள்ளன்னு பெத்தா உங்களை மாதிரி தான் பெக்கணும். லீவு வரும்போதெல்லாம் அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கங்கம்மா, வீட்டு வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு என்ன அருமையாக பேசுகிறீங்க. அடித்து மூஞ்சிக்கிட்டா பேத்துடுவேன். எரும மாடுங்களா ஒழுங்காக பள்ளிக்கூடத்து பக்கம் ஓடுறீங்களா இல்லையா? தூக்கிப்பட்டு மிதிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்கடி போகலாம். லேட்டாக பண்ணால் மிஸ் திட்டுவாங்க வேற. அப்புறம் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு எக்ஸாமுக்கு படித்தேன்ல, படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போட்டு டைமுக்கு போய் எக்ஸாம் எழுதி ஆகணும். வாங்கடி சீக்கிரம் போல வாங்கடி. உண்மையை தண்ணி சொல்கிறேன், ஏன்டி இப்படி பார்க்குறீங்க? அது புள்ளடி. டேய் நல்லா கேட்டுக்கங்கடி, 3 பேரும். காது இருக்கா? காதுல உழுவுமா? சினிமா பாட்டெல்லாம் உழுவும். இந்த பிள்ளை சொல்றது உழுவாதே. ராமடி கண்ணு முழிச்சு படிக்கன்னு சொல்லுது, உங்க முன்னாடி தானே சொல்லுது. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? நைட்டு பூரா செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களேடி. காலையில எழுப்ப எழுந்திரிக்கவே மாட்டேன். நீங்க 8:30 மணிக்கு எஞ்சி சின்ன கழுத நீ 8 தானே கழுத எழுந்திருச்ச. அந்த பிள்ளைய பாரு, அது ராமடி கண்ணு முழிச்சு படிச்சுச்சான் பரிச்சைக்கு. உனக்கு இருக்குடி, வெளியில வா. நீங்க பேசிக்கிட்டு இருங்கடி, மிஸ் திட்டுவாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். அப்படி போ, நீ உனக்கு இருக்குடி, கும்பாங்குத்து இருக்கு. படிக்கணுங்கிற நினப்பு துளி கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் திங்கணும் செல்லு பார்க்கணும், இவ்வளோதான். இதுக்கு தான் உங்களை நான் பெத்து போட்டுக்கிறேன் போல இருக்கு. ஒரு நாளாவது நாளையில இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிருக்கீங்களா? அதை என் கண்ணால் நான் பார்த்ததுண்டா? சும்மா ஆரம்பிக்காதம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஆமா, லஞ்ச் என்ன? தின்னு, எப்ப பார்த்தாலும் நல்லா தின்னு. திங்கிறதுலே தான் குறியா இருக்கிற. என்ன தீனி. உனக்கு என்ன லஞ்சு வேணும்? லஞ்சா வேணும், லஞ்சு. எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்குன்னு கிட்ட. சை போமா, உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டல, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. போ, நான் போயிட்டு வரேன், பாய். என்னம்மா எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கே செய்கிற, எனக்கு செஞ்சே கொடுக்கவே மாட்டேங்கிறம்மா. ஐயோ, நல்ல புத்தியா இருந்து பொழைச்சிக்கங்கடி. புத்தி இருக்கா? புத்தி, நல்ல புத்தி எந்நேரமும் திங்கிறதுல மட்டும்தான் இருக்குது உங்க புத்தி. வாடி போலாம். ஐயோ, எக்ஸாமுக்கு போகும்போது இந்த அளப்பறை பண்ற ஆளுகளே, பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டா இன்னும் என்னென்ன கூத்தடிப்பாளுகளோ தெரியலையே. ஏக்கா அப்படி இந்த பிள்ளைங்களை போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிற? பாப்பா, நானும் பார்க்குறேன் 24 மணி நேரமா அந்த பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே தாம்மா இருக்கிறேன். நீனு அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டா செஞ்சு தான் கூடுவேன். அது அம்மா கிட்ட தானே ஆசைப்பட்டு கேட்க முடியும், அடுத்தவங்கள்ட்ட கேட்க முடியும்? எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வாயிலேருந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நின்னுங்க. வந்தோம்னா பிள்ளைங்களை நல்லா படிங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க, 4 புத்திமதி சொல்லணும்னு பார்த்தா அந்த புத்திமதியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு சொல்றதுக்கு வந்துருங்க புத்திமதி. எங்க அம்மாவோட தங்கச்சி எனக்கு சித்தி, குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லுவேன் புத்தி. யாருக்கிட்ட எனக்கா புத்தி சொல்ல தெரியாது? நான்லாம் சொன்னேன்னா உனக்கு, உன் புள்ள குட்டிக்கு, உன் குடும்பத்துக்கு, ஏன் இந்த தெருவுக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். அம்புட்டு புத்தி வச்சிருக்கிறேன் நான். ஏண்டி வெக்கங்கட்டவளே, அம்புட்டு புத்தி வச்சிருக்கிறியடி நீனு. உன் புருஷன் எங்க இருக்கான்? உன் பிள்ளை எங்க இருக்கு? உன் மாமனார் மாமியார்லாம் எங்க இருக்கான்? ஆளுக்கு 4 திசையிலே அமுச்சு விட்டுட்டு நீ ஒருத்தி ஓசி சோறை தின்னுக்கிட்டு வீட்டுல சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு படுத்துருக்கிற நீ 3 வேளையும் என் பிள்ளை குட்டிக்கு சமைச்சு கொடுத்து குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிற எனக்கு புத்தி சொல்றது கிளம்பி வர்ற காலையில குளிச்சு முழுவி. அதான் அப்புறம் என்னத்தான் பண்றதான், வீட்டுல இருந்தாலும் சும்மா போர் அடிக்குது இல்ல. அதுக்கு நாங்க தான் கிடைச்ச மாக்கு. எப்ப பாரு நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிற பொம்பளைகளை தாண்டி எல்லாம் சோதிச்சு பாக்குறீங்க. ஒன்ன மாதிரி உள்ளவளுக்கு பூரா ஜாலியா தான் இருக்கிறீங்க. நாங்க தான் ஐயோ புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், மாமனாவை பார்க்கணும், நாத்தனாவை பார்க்கணும், கொழுந்தனை பார்க்கணும்னு நாங்க தான் படாத அவஸ்தைப்பட்டு கிடக்குறோம். ஒன்ன மாதிரி இருக்கிறவளுக்கு ஜாலியா இருக்கீங்க. ஆனா ஜாலியா இருந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறவள சோதிச்சு பாக்குறீங்க பாரு, அங்க தாண்டி நீங்க நிக்கிறீங்க, அங்கதான் நிக்கிறீங்க. சரி உடுக்கா கோவப்படாதக்கா. இதுக்கெல்லாம் நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற. முகத்தை நல்லா வச்சுக்கா, சிரிச்ச முகமாவையே எப்ப பார்த்தாலும் கடுன்னு கோவமா இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறக்கா. ஆமா, நம்ம தாத்தா பஞ்சவரணம் கிழவி. தாத்தாவா கிழவியா? ஒழுங்கா பேசு, வாயிலே குத்தி புடுவேன், பல்லுலாம் தெரிச்சு அந்தாண்ட போய் விழுந்துரும் பாத்துக்க.
ஏக்கா நம்ம பாலுகாரும் சாரசுக்குள்ளும் ஏதோ புகைச்சல் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி எப்படி இருக்குங்க போல இருக்கு. வாங்க ஒருட்டு போய் அப்படியே என்ன இதுன்னு உட்காந்து பேசிட்டு வருவோம். நீங்க போங்க போய் நீங்க கேளுங்க. என்னை வந்து எதுக்கு கூப்பிடுறீங்களா? ஆமாப்பா நீ ரொம்ப சளிச்சிக்கிற. ஒன்ன வான்னு கூப்பிட்டா நீங்க வாங்க போங்கன்னு என்னமோ பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிற. போ நீ போய் பொழப்பா பாரு. நான் பேசுறதுக்கு போறேன். மேட்ட ஒன்ட்ட ஒன்னு சொல்ல மாட்டேன் பாத்துக்க. ஊரு கதை பேச கிளம்பிட்டா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கட்டும். வீட்டில் வேலை ஏகப்பட்டது கிடக்கு. வேலையெல்லாம் பார்த்துட்டு சாவகாசமாக போய் சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தாத்துக்குட்டி உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பாத்தியா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே வந்து நிக்கிற. எதுக்கு என்ன எதுக்கு தேடுறீங்களா? உங்க எல்லாருக்கும் தான் சிபிஎல் போட்டு விட்டுட்டேன்ல. சிபிஎல்லே உங்க கணக்கு பூரா முடிஞ்சு போச்சு. நேரில் பார்த்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு எனக்கு நம்ம என்ன இருக்கு? உன்னோட சிபிஎல தூக்கி ஓரமா வை. வீட்டுல நீ பஞ்சவரணத்துக்கிட்டையும் சரசுகிட்டையும் உன் பேரனுக்கிட்டையும் 3 பேர்கிட்டையும் மாத்தி 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 நல்லா மொத்து வாங்குறியாமே. விசாரிச்சு தானே வந்திருக்கிறோம். உன்னை பார்க்கணும்னு வந்தா மேடம் சும்மாவா நாங்க வருவான்? இது மாதிரி ஏதாச்சும் மேட்ரு கிடைச்சதுன்னா கேட்கறதுக்கு தானே வருவான். உள்ளத்தை ஒழுங்கா சொல்லிவிடு. ஏன் உள்ளத்தை என் பொண்டாட்டிட்டே சொல்ல முடியல? ஏன் உள்ளத்தை பத்தி உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? காத்துக்குட்டி உன்னோட உள்ளத்தை கிடையாது. உங்க வீட்டுல நடக்கிறத பூராத்தி ஒண்ணு விடாம உள்ளத்தை சொல்லுன்னு சொன்னேன். என் குடும்பத்துக்கு என்ன குறைச்சல? எல்லாரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா உங்க வேலையை பத்திட்டு போங்க. தாத்துக்குட்டி நல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டுதான் உன்னை சந்திப்பதற்காக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். எங்களிடம் பொய் கூறாதே. ஒழுங்காக உண்மையை புறாத்தையும் சொல்லிவிடு. ஆமாம் தாத்தா, பக்கத்து வீட்டிலேருந்து தகவல் எங்களுக்கு வந்துச்சுல்ல. பஞ்சவர்ண பாட்டி வேற ஒயாமல் அந்த பிள்ளையும் திட்டுதான், ஒன்றையும் திட்டுதாமே. நீ அந்த பிள்ளைகிட்டையும் பாட்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழின்னு முழிக்கிறியாமே. திரு 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 திருன்னு. ஆமா தேங்காய் திருவுற மாதிரி திருவுதுங்களாமே. திருவுது அதுதான் இத்தனை திருவு சொல்றான். இந்த பாருங்கம்மா, தீயாவெல்லாமா என் குடும்பத்தில் குட்டை கிளப்பாதீங்க. ஏதோ உங்க புண்ணியத்தில் என் பேரண்டிக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டேன். அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் எப்பயும் போல தான் இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஆமாம் எனக்கு கொள்ளையில் வேலை இருக்கு, அடுப்பில் பால் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் கிழவே உளறத பாருடி. கொள்ளையில வேலை இருக்கு, அடுப்புல பால் இருக்கு. இதுல இருந்தே மேட்ரு பெரும் மேட்ரு நடந்துகிட்டு இருக்கடி. விடக்கூடாதுடி. இந்த கீழே விட விடக்கூடாது. நம்மளுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்குடி. இந்த கிழமை பின்னாடியே நம்ம போறோம். இதுதான் நமக்கு நம்ம வேலை. ஆமாடி தாத்தா கேட்கறதுக்கு உண்மையை மறைக்கிறாரடி. சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படி பூசி மொழிக்கு ஏமாத்திட்டு ஓடாரு பத்தியா? எதை விஷயம் இருக்குதான். விடக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சும்மா இருந்தா நமக்கு கடுப்பா இருக்குதுல்ல. ஏய் நம்ம மட்டும் போனா போர் அடிக்கும்டி. ஸ்கூல் லீவ் விட போதில்ல, எல்லா அறாத்தையும் கூட்டு போவோம். செம்மையா இருக்கும். தாத்தா எப்படி நம்மள்ட்ட உண்மையை மறைக்கிறாருங்கிறத கண்டுபிடிப்பான்.